குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. ஒரு முறை எங்கள் சர்ச்சில் சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் கிறிஸ்துவனுடைய மாளிகையில் ஒரே ஒரு அறையை மட்டும் பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை, அவருடைய மாளிகையில் நிறைய அறைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு அப்படி சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அது மாதிரி வார்த்தைகள்லாம் நாங்கள் எழுதி வச்சு அதை தியானிக்கிறது வழக்கம். எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த சபையில் நீங்கள் எல்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய ஆவிக்குரிய குழந்தைகள், அதை பற்றி தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். நானே அப்படி குழந்தையாக இருந்து தான் நான் வளர்ந்து வரேன். ஆவிக்குரிய ஆகாரம், வேதாந்தத்தை வாசிக்க கர்த்தர் கொடுக்குற வெளிச்சத்தின்படி அதிகமான ஆகாரங்கள் கிடைக்குது. அதுபோல் இப்போ நம்ம ஆலயத்துக்கே போகலை, வேதம் வாசிக்கிறது நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆத்மா நலிந்து போகிறதா காணப்படுது. அல்லது அந்த மாதிரி ஒரு ஃபெல்லோஷிப் ஐக்கிய அதில் இல்லைனாலும் நம்முடைய ஆத்மா தொய்ந்து போயிடும். இது மாதிரி டைனி டாட்ஸ், அது பார்த்துட்டே வரேன். அதில் ஒரு சில அனுபவங்களை மட்டும் நான் அதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு பாப்பா இப்படி இருந்தது, அதாவது அதிகமாக எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டே இருக்கோம். ஆயிரங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். இது ஒரு குழந்தைக்குரிய அனுபவம் தான். நிறைய அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லை, அப்படி செய்ய முடியாது. அப்படி சொல்கிறேன். பாப்பா என்ன சொல்லணும்னா, உலகம் எங்கும் போய் நான் ஊழியம் செய்யணும் அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, என்ன அதுலேயே ஊறி இருக்கிறாங்க. கடைசியில் அப்படி சொல்லிகிட்டே இருந்தது. நானும் ரெஃப்யூட் பண்ணி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பாருங்கள். கடைசியில் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, சொரையல்னு கோபம் வருது, நமக்கு அப்படி ஒரு எரிச்சலின் ஆவி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா கற்றுக்கொண்டது. கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை விட்டுடுச்சு. அது ஒரு பாப்பா. இன்னொரு பாப்பா அதை சபையில் யாரோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா அவங்கள வெளியே போகணும்னு சொல்லிடும். அதுவும் கிறிஸ்துவனுடைய இது கிடையாது. யாரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். இன்னொரு பாப்பா தான் வேதம் வாசிக்கிறதை நிறுத்திச்சு. ஸோ இது சாப்பிடாத ஒரு நிலைமை தான். ஸோ அந்த ஆத்மா கரிகருத்து காணப்படுது. அது சொல்லக்கூடிய வசனம் என்னென்னா, உன்னை போல பிறனையும் நேசி, அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்படி சொல்லிட்டே இருக்கோம். காட் இஸ் கிரேட் அப்படி சொல்லணும். யாரோ ஒரு ஹிந்து, ஏதோ ஒரு வேறு யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வராங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அப்படி தான் வசனம் இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் தான் தன்னுடைய ஆத்மாவை முற்றிலுமாக அதை புறக்கணித்து சாப்பிடாம இருக்கக்கூடிய நிலைமை காணப்பட்டது. அதாவது ஆவிக்குரிய ஆகாரங்கள் சாப்பிட்றதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, ஆலயத்துக்கும் போகிறதில்லை. உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு சொல்கிறது
ரொம்ப ஆபத்தான நிலைமை. அதாவது எல்லாரையும் நான் வந்து நேசிக்க முடியாது. ஸோ இதுமாரி நிறைய இந்தமாரி ஒரு கிண்டர் கார்டன் ஊழியத்தை நான் செஞ்சு வரேன். அதை இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.